ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போடும்போது, அந்த அப்ளிகேஷன்ல நம்மளோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது, ஃபோட்டோக்கு கீழே நேம் வைக்க சொல்றாங்க. இப்போ மேக்ஸிமம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அது பண்றதுக்கு ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. நீங்க உங்க லேப்டாப்ல இருக்கக்கூடிய பெயிண்ட் ஆப் இருக்குல்ல, அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த லெஃப்ட் சைட் கார்னர்ல ஃபைல் இருக்குல்ல, அந்த ஃபைல் கிளிக் பண்ணி ஓப்பன் குடுத்தீங்கன்னா, உங்களோட கேலரில உங்களோட சிஸ்டம் இருக்கிறதெல்லாம் ஓப்பன் ஆகும். அதில நீங்க என்ன இமேஜ் இது பண்ணணுமோ, அந்த இமேஜ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்ப எக்ஸாம்பிள் இந்த இமேஜுக்கு இதுல நீங்க உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ குடுத்துக்கலாம். இப்ப நான் எக்ஸாம்பிள்க்காண்டி இந்த இமேஜ் வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் இங்க அந்த ஏ ஆப்ஷன் இருக்குல்ல, ஏ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த மவுஸ ரைட் கிளிக் பண்ணி இந்த மாரி பண்ணீங்கன்னா, இங்க ஓப்பன் ஆகும். இதுல நீங்க டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதுக்கப்புறம் இத மூவ் பண்ணி இப்ப இந்த மாரி வச்சுக்கலாம். இந்த இடத்துல வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃபைல் குடுத்து, சேவ் அஸ் குடுங்க. சேவ் அஸ் குடுத்து இதிலேயே பிஎன்ஜி பிக்சரா வேணுமா? இல்ல ஜேபிஇஜி வேணுமா? இல்ல பிஎம்பி பிக்சரா வேணுமா? இந்த மாரி ஆப்ஷன் காட்டும். இதுல ஜேபிஇஜி பிக்சர் குடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சும்மா சும்மா நம்பர் போட்டு சும்மா எக்ஸாம்பிள்க்காண்டி சேவ் பண்ணி காட்டுறேன். இத சேவ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இத சேவ் பண்ணதுக்கப்புறம் அந்த பிக்சர் எடுத்து நீங்க அப்ளிகேஷன்ல போட்டீங்கன்னா அப்லோட் ஆயிரும். இதுக்கு நெட் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. நம்ம லேப்டாப்ல இருக்கக்கூடிய எம்எஸ் பெயிண்ட்ன்ற அந்த பெயிண்ட் ஆப்ஷன் மட்டும் போதும். தேங்க் யூ கைஸ். அப்புறம் இந்த மாரி டிஃபென்ஸ் ரிலேட்டடா, அப்புறம் ஃபார்மா ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும், அப்புறம் அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய எந்த எக்ஸாம்னாலும் நம்ம உடனுக்குடனே அப்டேட் பண்ணிருவோம். அதனால நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.